அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றின ஒரு விஷயம். கல்வி உதவித்தொகை பெற ஜனவரி 31 கடைசி நாள் அப்படின்ற ஒரு நியூஸ் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சு. அதை நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இது ஒரு முக்கியமான தகவல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் ஒன்றுக்கு தெரிய வரும். அஃபிஷியல் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தினமலரில் வந்த தகவல். இது கல்வி உதவித்தொகை பெற ஜனவரி 31 கடைசி நாள். அதாவது எஜுகேஷ்னல் ஸ்காலர்ஷிப்பு. இதுக்கு ஜனவரி 31 கடைசி. முழுசாக படித்து பார்த்திங்கன்னா தெரியும். இது யாராக இருக்குது அப்படின்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியர் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆதி திராவிடர், பழங்குடியினர், கிறிஸ்துவ ஆதி திராவிட மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம். போஸ்ட் மெட்ரிக் அப்படின்னு சொன்னாவே மெட்ரிக் அப்புறம் +2க்கு அப்புறம்னு சொல்லலாம் இருக்குது. அப்புறம் ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை அதுக்கு முன்னாடியே உள்ள ஸ்கீமு. அடுத்து சுகாதாரமற்ற தொழில் செய்வோரின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் என பல்வேறு திட்டங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் செயல்படுத்தப்படுகின்றன. அதாவது SC ST இந்த கம்யூனிட்டிக்கு ஓகேங்களா. நடப்பு கல்வியாண்டில் இந்த எஜுகேஷன் அகாடமிக் இயரில் கல்லூரிகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கு ஆன்லைன் வழியே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் தான் நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். ஏற்கனவே கல்லூரியில் படித்து வரும் புதுப்பித்தல் மாணவர்கள் கல்வி உதவித்தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை. நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க, இல்லை இப்போ லாஸ்ட் இயர் படிச்சுட்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துட்டுருக்குன்னா அவங்களாம் இப்போ ரினியூவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. அவங்க விண்ணப்பிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவங்க ஏற்கனவே நீங்கள் போட்டிருக்கனால உங்கள் ரெக்கார்டு அங்கே இருக்கும். ரைட்டா. புதுசாக நீங்கள் எதுவும் பதிவு பண்ண வேணும்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக நடப்பாண்டு கல்லூரியில் சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்கள், அதாவது இந்த வருஷம் சேர்ந்துருக்கிறவங்க, அப்புறம் கடந்த ஆண்டு கல்வித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள், லாஸ்ட் இயரை நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தால் தாங்கள் படிக்கும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்காக நியமிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பு அலுவலர், அந்தந்த காலேஜில் உங்கள் காலேஜில் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களாம் கான்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க. அவர் வழியே இந்த வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இணையதளத்தில் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அந்த வெப்சைட்டில் இது தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இத்தொகை பெற பெற்றோர் ஆண்டு வருமானம், பேரண்ட்ஸ் இன்கம் 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்க வேணுமா. அப்புறம் இதை பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம் இருக்குது. அதில் அலுவலக நேரங்களை தொடர்பு கொள்ளலாம். கடைசி தேதி ஜனவரி 31. முக்கியமான தகவலாக இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு இந்த SC ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிக பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி 31 கடைசி நாள். தேங்க்யூ.